அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 27/12/2024 மாலை 6 மணிக்கு இந்த அறிக்கை பதிவிடப்படுகிறது. இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்றைக்கும் லேசானது முதல் மிதமானது மழை ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். அதன் போலவே வட மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை மற்றும் உள் மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பம் உயர்வுக்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியது. இது எதன் காரணமாக நம்ம நேற்றே சொல்லியாச்சு. நமது கரையேறி நமது வளிமண்டல சுழற்சியின் மீது படர்ந்து அது மேற்கு தென்மேற்கு திசையாக அப்படின்ற மாதிரி கேரள கரையோரம் காலையில் நீடித்திருந்தது. இதன் காரணமாக மழைப்பொழிவு இன்றைக்கும் தொடரும் என்று சொல்லியிருந்தோம். மழைப்பொழிவானது ஆங்காங்கே கொடுத்து கொண்டு வருகிறது. இப்போ நேற்றைக்கு மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்ப்போம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்தணியில் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் அளவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பேசின் பிரிட்ஜ் மற்றும் பெரம்பூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலா 6 சென்டிமீட்டர் அளவு, அப்புறம் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் நீலகிரியின் கோடநாடு திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகள் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு, இப்படி 5 சென்டிமீட்டர் அளவுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருத்தணி மாவட்டம் பிடிஓ மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் பகுதி மற்றும் சென்னையின் கொளத்தூர் மண்டலம் 6, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டையார்பேட்டை மண்டலம் 4 சென்னை தலா 5 சென்டிமீட்டர் அளவுக்கு. இப்படி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், புதுக்கோட்டை, நீலகிரி மற்றும் இன்னும் கள்ளக்குறிச்சி, ஏராளமான திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி வட உள் மாவட்டங்களில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை என்றது பதிவானது. விழுப்புரம் கூட இப்படி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அந்த மிதமானது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதமானது முதல் லேசானது மழையாக தான் இருக்கக்கூடும். இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது, பெய்கிற இடத்துல ஒரு இடங்களில் வலுத்திருக்கும் அப்படின்ற மாதிரி. வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு குளிரலை காற்று என்று நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. இந்த நிகழ்வு போனதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போமா. இந்த அடுத்த நிகழ்வு வரப்போகிற நிகழ்வு பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 26 தேதியில் உருவாகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் உருவாயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ தற்பொழுது அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு அருகே நிலை கொண்டு வருது. இது வரும் மணி நேரங்களில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு இலங்கையை ஒட்டி அமையும். தென்கிழக்கு அது தெற்காக அப்படின்ற மாதிரி மூமெண்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்றத நம்ம விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இது வடக்கு எந்த அளவுக்கு முன்னேறுதுன்றதை நம்ம இன்னும் பார்க்கணும். இதுக்கு வெப்பநிலை ஏதுவாக இருக்குது. ஆனால் இப்போ தற்பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய இந்த உயரழுத்தங்கள் இப்போ அரபிக்கடல் வழியாக மத்திய அரபிக்கடல் அமைந்து அதனுடைய தாக்கமானது படிப்படியாக 29 தேதிகளில் ஃபஸ்ட்டு மேற்கு, அது இந்தியாவின் மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரி வரும். அந்த அலையானது, அந்த தீவிர அலையானது பார்த்திங்கன்னா படிப்படியாக உள்ளே இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி நகர மத்திய இந்திய தரைப்பகுதிகள் வர்ற அப்படின்றது பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்கள் அளவுக்கு அப்படின்ற மாதிரி 31 என்ற அளவுக்கு அப்படின்ற மாதிரி அதோட தாக்கம் நமது தமிழகம் மற்றும் வட இலங்கையை ஊடாக பயணிக்க செய்யும் அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் இருக்கிறது. இப்போ இதன் காரணமாக இந்த வருகின்ற நிகழ்வு அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இல்லாதால அதுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு சக்தின்றது அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இது தீவிரம் அடைந்தால் மட்டுமே அதோட போரிட்டு கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இப்போ அது இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா இலங்கையை தெற்கு பகுதியாக மையமாக வைத்து அது மூமெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மூமெண்ட் கொடுக்குற போது பார்த்திங்கன்னா இருகாற்று இணைவு பகுதியானது பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து நீராவி காற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இது ஏற்கனவே இப்போ நம்ம போயிருக்கு பார்த்திங்களா. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது கேரளா கரையோரம் நீடித்து கொண்டு வருகிறது பார்த்திங்களா. இது அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா மேற்கு தென்மேற்காக நகர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி பரவி திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வோட ஒரு காற்று ஈர்ப்பை பெற்று இந்த நீள்வட்ட பாதையில் அப்படின்ற மாதிரி இருக்கிறதால இந்த இருகாற்று இணைவு பகுதின்றது பார்த்திங்கன்னா நீராவி காற்றை தெற்காகவே வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை அப்படின்றதால இது அந்தளவுக்கு வடக்கு நோக்கி எப்படின்ற முன்னேறும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒரு மையப்புள்ளின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருகாற்று இணைவு பகுதி அது முன்னேற்றம், அது பொறுத்து அந்த மழைப்பொழிவு எந்த இடத்துல ஏறுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கிற கணிப்பு படி பார்த்திங்கன்னா நாம் மழைப்பொழிவானது இருக்குது. அது டெல்டா கடலோரங்கள் வரைக்கும், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக உள்ள மாவட்டங்கள் அனைத்தும், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என இந்த மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு உகந்த மழை அப்படின்றத நம்ம குறிப்பில் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், இந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கக்கூடும். வட மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறும்ன்றது தான் நம்ம இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வருதோ கண்டிப்பாக சென்னைக்கு அவ்வப்போது ஓரிரு நாட்கள் எட்டி பிடிக்கலாம். இது வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு தீவிரம் இருக்கும் அப்படின்றது அப்பப்போ நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். இதன் தொடர்ந்து அடுத்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் நம்ம உருவாகும் என்று சொல்லியிருக்கோம். அந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா 8, 9, 10 தேதிகளில் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா
அந்த டைமில் எந்த அளவுக்கு உயரழுத்தங்கள் பிடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்பவும் பார்த்திங்கன்னா உயரழுத்தங்கள் இருக்குது. அது வந்து நம்ம வங்கக்கடல் பகுதியில் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு வந்து இதோட போரிடும் பொழுது இது கொஞ்சம் முன்னேறி வருவதற்கான ஒரு சூழல் தென்படுகிறது. அது எந்த அளவுக்கு முன்னேறுதுன்றதை நம்ம இன்னும் அவ்வப்போது அந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் 8, 9, 10 தேதிகளில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளவும் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அமையும். இது எப்போ வேணாலும் வானிலை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டு அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணங்கள் ரீசன் இதுதான். நம்ம வந்து மழைப்பொழிவு இருக்குது எல்லாத்துக்கும் டேட்டை கொடுத்துட்டு மழை வரல அப்படின்னா யாரும் வந்து வருத்தப்படக்கூடாது. இப்போ இந்த நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுதைக்கு இந்த மழை சூழ்நிலை கொடுக்குறது வந்து நம்ம பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து வரவே வராதுன்னு போன சூழ்நிலை இருந்த பட்சத்தில் இது கண்டிப்பாக வட தமிழகத்திற்கு ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. மீதமுள்ள இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மேகமூட்டத்தோடு ஒரு தூறல் துளி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். மற்றபடி பார்த்திங்கன்னா சிறப்பான மழைப்பொழிவுன்றது பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்கும்னு எனக்கு இந்த சிஸ்டத்தால் எனக்கு தெரிகிறது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க இருக்கிறது. அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். எப்பொழுதும் வானிலை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.